ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசம் இதுதாங்க நம்ம ரெசிபி. யாருக்கு தாங்க ரசம் பிடிக்காது? ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ரசம் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சைஸ் புளி இதை ஊற வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா தண்ணியில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா தக்காளியை தோலெல்லாம் லைட்டாக எடுத்துட்டு அதோட இந்த புளி தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த புளி தக்காளி கலவைக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அதை கலந்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு, ஒரு 5 பூண்டு அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு, நம்ம கலந்து வச்சுருக்க தக்காளி புளி கலவையில் இதை நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு நேராக இந்த கலவையை நேராக அடுப்பில் வைக்க வேண்டியது தாங்க. வச்சுட்டு இது கொஞ்சம் புளி தண்ணி போகிற வரைக்கும் விட்டுட்டு நல்லா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க. அது 2 சேர்த்திட்டு மேலே நுரைச்சி வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது பேனில் நெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ அந்த சூட்லேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கிள்ளி போட்ட வரமிளகா இதை நல்லா சேர்த்தி நம்ம இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசத்தில் இதை நம்ம கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு ஒரு ஃப்ளேவர்ஃபுல் இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசம். நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் தேங்காய் துவையலோட இந்த இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசமை சாப்பிட்டோம். இது தட்டு நிறைய ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அப்புறம் என்னங்க அமிர்தம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.